ஹலோ ஜென்சீஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜெயி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் நம்பர் ஒன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்கை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஐடி மெட்ராஸ் ஓட சீட் அலாட்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல் இண்டியா ரேங்க்ல நிர்ஃப் ரேங்கிங்கில் நம்பர் ஒன் வந்து ஐஐடி மெட்ராஸ் தான். சில வருஷமாக அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். இதில் சீட் கிடைச்சா நம்மளோட வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சுன்னு நம்ம தைரியமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிரான்ச் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 1093லேருந்து 3125 வரைக்கும் போயிருக்கு. அதோட இடபிள்யூஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 582லேருந்து 672 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 816லேருந்து 1634 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 544லேருந்து 845 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 386லேருந்து 480 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏரோஸ்பேஸ் டூயல் டிகிரி. ஸோ இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுங்க. இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் 3900லேருந்து 3175 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 729லேருந்து அது அது ஒரே ஒரு சீட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 1032லேருந்து 1456 வரைக்கும் 5 இயர்ஸ் கோர்ஸ்ன்றது போயிருக்கு. அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 771 வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்டி ஸ்டூடெண்ட் 507 அது அவரும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சூப்பர் நியூமரரி நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 3000ல ஜென்ரல் நியூட்ரல் கட் ஆயிருக்கு. ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 7868 கட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒரு கேர்ள் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மோர் தேன் 3000 ரேங்க்ஸ், 4000 ரேங்க்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே பாருங்கள், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் வந்தால், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ரேங்க் வந்தால் கூட உங்களுக்கு சீட் கிடைக்குன்றது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயரெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்போ வந்து பூமிங்கில் இருக்கிற ஒரு பிரான்ச்சு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 37 ஜென்ரல் நியூட்ரல் கட் ஆயிருக்கு. அண்ட் 65 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 96 ரேங்க்லேருந்து 160K க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் 32லேருந்து 163க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 60K க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது இந்த ரேங்க்ஸ் வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் இது வந்து பிடெக் கோர்ஸுங்க. இது 4 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 71ல ஸ்டார்ட் ஆகி 5940க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படியே நம்ம இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1281லேருந்து 1355க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 2032லேருந்து 3028க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 469க்கு ஓப்பன் ஆகி 1739க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜென்ரல் நியூட்ரல் எஸ்டி பார்த்தீங்கன்னா 914க்கு ஓப்பன் ஆகி 1010க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் சயின்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம். அது வந்து பிடெக் கோர்ஸு. இது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸு பிஎஸ் கோர்ஸு. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரல் நியூட்ரலில் 6602க்கு ஓப்பன் ஆகி 10990க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1707லேருந்து 1921க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 3215ல் ஓப்பன் ஆகி 4461க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி 1721க்கு ஓப்பன் ஆகி 2602க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1137க்கு ஓப்பன் ஆகி 1387க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பிஎஸ் மேக்ஸ். இது கூட பிஎஸ் கோர்ஸ் தாங்க. இது வந்து நல்ல இஷ்டம், மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல மேக்ஸ் ப்ரொஃபஸராக இந்த ஐஐடிஸில் என்ஐடிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜென்ரல் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 1082லேருந்து ஸ்டார்ட் ஆகி
1470க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 1082ன்னா அவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும்னா 250 அபோவ் எடுத்திருந்தா தான் அவங்களுக்கு வந்து ஜெனரல் ரேங்கே 1000. ஸோ அவ்ளோ நெறைய மார்க் எடுத்தா கூட அவங்கள எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்து இந்த பிரான்ச் எடுத்திருக்காங்கன்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 309 அண்ட் க்ளோசிங் ரேங்க் வந்து 360க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இதில வந்து நல்ல சின்ன ரேங்க் எடுத்தா கூட நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட்டா எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட 2915ல ஸ்டார்ட் ஆயி 4131க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 553ல ஸ்டார்ட் ஆயி 757க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1353 ஸ்டார்ட் ஆயி அண்ட் க்ளோசிங் ரேங்க் 1910க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 479க்கு ஓப்பன் ஆகி 1269க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 367க்கு ஓப்பன் ஆகி 641க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் கூட நமக்கு ஜென்ரல் நியூட்ரல் 4450க்கு ஓப்பன் ஆகி 5970க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 793க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 1530க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 647க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 382ல ஓப்பன் ஆகி 559க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்ஸ். இது கூட பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆனா 3 டிஜிட் ரேங்க் ஜெனரல் டிஜிட்ல 700 ரேங்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 270 மார்க்ஸ் அபோவ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த ரேங்க் வந்திருக்கும். ஸோ இதுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த பிரான்ச்சுக்கு கூட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜெனரல் ரேங்க் 769க்கு ஓப்பன் ஆகி அண்ட் 1313க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 288ல ஸ்டார்ட் ஆகி 645க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 265க்கு ஓப்பன் ஆகி 354க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது நமக்கு ஐஐடி பாம்பேக்கு அப்புறம் அதிகமாக எடுக்கிறது நம்ம ஐஐடி மெட்ராஸில் தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது எடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 61லேருந்து 149க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 22 ரேங்க் ஸ்டார்ட் ஆகி 31க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி பார்த்தீங்கன்னா 35க்கு ஓப்பன் ஆகி 94க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது கூட நல்ல ஒரு பூமிங் பிரான்ச். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 231 ஸ்டார்ட் ஆகி 742க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 123க்கு ஸ்டார்ட் ஆகி 162க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 144லேருந்து 377க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 36க்கே ஓப்பன் ஆகி 128க்கு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் டிசைன். இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து டூயல் டிகிரி கோர்ஸ். இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் 1977க்கு ஓப்பன் ஆகி 3078க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இடபிள்யூஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 760க்கு ஓப்பன் ஆகி 1087க்கே க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 746க்கு ஓப்பன் ஆகி 1322க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 358க்கு ஓப்பன் ஆகி 1421க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 765க்கு ஓப்பன் ஆகி 942க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். இது கூட பிடெக் கோர்ஸ் தாங்க. அண்ட் இது கூட ஜென்ரல் நியூட்ரல் பார்க்கலாம். 855லேருந்து ஓப்பன் ஆகி 1316க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 486க்கே ஓப்பன் ஆகி 756க்கு இந்த பிரான்ச் க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 333க்கு ஓப்பன் ஆகி 705க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 674க்கு ஓப்பன் ஆகி 678க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங். இது கூட ஒரு பிடெக் கோர்ஸ் தாங்க. இது கூட ஒரு நிறைய பிளேஸ்மெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கிற ஒரு பிரான்ச். அண்ட் ஜென்ரல் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 2863க்கு ஓப்பன் ஆகி 3884க்கு க்ளோஸ் ஆகுது. அப்புறம் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1009ல ஸ்டார்ட் ஆகி 1075க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1092க்கு ஓப்பன் ஆகி
1445க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஜெனரல் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 543க்கே எடுத்திருக்காங்கன்னா, இது ரொம்ப அப்ரிஷியபிள். அண்ட் க்ளோசிங் ரேங்க் வந்து 200 2445க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓபிசி நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 673க்கு ஓப்பன் ஆகி 1218க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 2079க்கு ஓப்பன் ஆகி 2076க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் மெட்ராலஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் இது வந்து ஓப்பன் நியூட்ரல் வந்து 4017 ஸ்டார்ட் ஆகி 5137க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 2045க்கு ஓப்பன் ஆகி 2471க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1074க்கு ஓப்பன் ஆகி 1435க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். இது வந்து ஜெனரல் நியூட்ரல் 5628 ஸ்டார்ட் ஆகி 7648. நம்ம இங்கேயே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஜெனரல் நியூட்ரல் அண்ட் ஃபீமேல் ஓப்பன் கேட்டகரியில் ஜெனரல் நியூட்ரல் அண்ட் ஃபீமேல் ஒன்லி பார்க்கும்போது அங்கே 5000 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து 11,000 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 6000 ரேங்க்ஸ்ன்றது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இதனால நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள். இந்த இயர் உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓபிசி ரேங்க் பார்த்தீங்கன்னா 2226 ஸ்டார்ட் ஆகி 2972க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1458ல ஸ்டார்ட் ஆகி 1989க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிஎஸ் ஃபிசிக்ஸ். இது வந்து பிடெக் வராது, இது பிஎஸ் கோர்ஸில் வரும். அண்ட் ஃபிசிக்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுது ஓப்பன் கேட்டகரி 1360க்கு ஸ்டார்ட் ஆகி 2603க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 490க்கு ஓப்பன் ஆகி 490 க்ளோஸ் ஆகுது. அண்ட் எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காங்க, அலாட் ஆகிருக்கு. அண்ட் 1173 ரேங்க்கு கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க நமக்கு ஐஐடி மெட்ராஸில் ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க்கு இப்படி இருக்குது. நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்மிங் ரவுண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ளோட் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அப்பர் லெவலில் கொடுத்துருந்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீட் அலாட் ஆனவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் வந்திருந்தா அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இந்த தடவை உங்களுக்கு வந்து நல்ல டைம் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் அப்லோடுக்கும் அண்ட் குவைரி ஏதாவது வந்தால் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கும். இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லைட் கொடுத்தாலும் பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபர்தர் அப்கமிங் ரவுண்ட்ஸ்க்கு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஸோ எது நீங்கள் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களோட லாங் ஜெர்னி. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஒர்க்கு உங்களோட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு பலனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.